ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒன் பார்ட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன், இதுதான் இதோட அளவு. அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ் தேங்காவாக ஒரு அரை முடி தேங்காய், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, நான் ஒரு 8 போல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர், இதுதான் கணக்கு. ஸோ நமக்கு வந்து 2 டம்ளர் அரிசி ப்ளஸ் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, டோட்டலாக 7.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு இடம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போது அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய சாதம் ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இதோட நம்ம வெங்காய வடகம் சேர்த்து தாளித்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட திருநெல்வேலி துவரம்பருப்பு சோறு ரெடி. இதுக்கு பார்த்திங்கன்னா வத்தலும் அப்பளமும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ